குழந்தையே, உன் வேண்டுதலுக்கு உன் அப்பா செவிசாய்த்து விட்டேன். உன் கடினமான காத்திருப்புக்கு நீ விரும்பிய பரிசு இதோ மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள் என் கைகளிலிருந்து. குழந்தையே, நீ சக மனிதர்களிடம் எப்பொழுதுமே அன்பாக பழகு. அவர்களுக்கு கஷ்டம் வரும்பொழுது ஆறுதல் அளிக்கக்கூடிய விதத்தில் பழகு. காலத்தோடு ஒன்றி பழகு. உன்னால் யாருக்கும் சிரமம் ஏற்படாதவாறு பழகு. அதேபோல் உன்னுடைய வார்த்தையில் எப்பொழுதுமே அமைதி இருக்க வேண்டும். குழந்தையே, அனைத்துமே நானாக நீ எண்ணிக்கொண்டிருக்கையில் சதா சர்வகாலமும் சாயி 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 என்று நீ சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது உன்னை விட்டு போக எனக்கு எப்படி மனம் வரும் குழந்தையே? நீ உன்னுடைய பிரார்த்தனையை என்னிடம் வைக்கும் பொழுது உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றாமல் இருக்க எனக்கு எப்படி மனம் வரும்? என் பிரியமான குழந்தையை என்னிடம் அன்பாக கேட்கும் பொழுது அதை முகம் மலரும் அளவிற்கு செய்து கொடுப்பதுதானே ஒரு தந்தையின் கடமை. உன்னுடைய வேண்டுதல் எனக்கு செவி சாய்த்து விட்டது, எனக்கு கேட்டு விட்டது. அந்த வேண்டுதலை நிறைவேற்றவே உன் சாயப்பா ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன். வா குழந்தையே, வந்து வேண்டிய வரத்தை என் கைகளிலிருந்து மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள். இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் சுகமாக மாறப்போகிறது. நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தும் உனக்கு நிறைவேறப் போகிறது. உனக்கு அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பா காத்து கொண்டிருக்கிறேன். உன் வருகைக்காக. உன் சாயப்பாவை நம்பி ஏமாந்தவர்கள் என்ற பேச்சிற்கே இடம் கிடையவே கிடையாது. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் வீணாக்கினதே இல்லை அவர்கள் நம்பிக்கையை. நான் எப்பொழுதுமே உன்னுடன் தான் இருக்கிறேன் என் குழந்தையே. என் வாழ்க்கையே நீயாக இருக்கும் பொழுது நான் எப்படி உன்னை கைவிட்டு உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் தொடர்ந்து நிம்மதியாக ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வை. உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் அப்பா உன் அருகிலேயே இருப்பேன். நீ தவறான பாதையில் சென்றால் உன்னை தாங்கி பிடிக்கும் அனைத்துமாக உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது வீணாக எதற்குமே பயப்படாதே, கலங்காதே, கண்ணீரை வீணடிக்காதே. உன் கடினமான காத்திருப்புக்கும் பொறுமைக்கும் நீ விரும்பிய பரிசை மகிழ்ச்சியாக வந்து உன் சாயப்பாவிடம் வந்து வேண்டிய வரத்தை அள்ளி அள்ளி பெற்றுக்கொள். எனவே இனி கவலையே வேண்டாம். நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே நினைத்து நான் கொடுப்பதை உன் அப்பா கொடுப்பதை பக்தி சிரத்தையோடு நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு அதை வாங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் உன் சாயப்பாவின் ஆசையும் கூட. கலங்காதே என் கண்மணியே, உன் அப்பா நான் இருக்கிறேன். இதுவரை உன் வாழ்க்கையில் நிகழ்ந்த சோதனையெல்லாம் உன்னை விட்டு விலகி மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் எல்லாம் ஒன்று கூடும் நேரம் எல்லாம் கனிந்து இருக்கிறது. இந்த நேரத்தில் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன்னுடைய வேண்டுதல் என் காதுகளுக்கு எட்டிவிட்டது. உன் கண்ணீர் என் பாதத்தை நினைத்து விட்டது. இனி வேண்டிய வரத்தை வந்து பெற்றுக்கொள் சந்தோஷமாக. பணம் அதிகமாக இருக்கின்றவனுக்கு நோய் அதிகமாகவே வருகிறது. பணம் இல்லாதவனுக்கு வறுமையும் கடனும் அதிகமாகவே வருகிறது. இந்த உலகில் நிம்மதி என்பது யாருக்குமே இல்லாமல் தான் இருக்கிறது. நடப்பது எதுவுமே நம் கையில் இல்லை. ஒரு சக்தி, நம்மை மீறிய சக்திதான் நம்மை ஆட்டி வைக்கிறது. குழந்தையே, இப்படி வேதனையில் நீயும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். உன்னுடைய வலியையும் வேதனையும் மன போராட்டங்களையும் ஏன் உன்னையும் என்னுடைய இரு கரங்களை பிடித்து கொண்டு காப்பாற்றி கொண்டுதான் இருக்கிறேன். இன்னும் சில நாட்களில் அனைத்துமே மாறும் என் குழந்தையே. உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும் இந்த அதிர்ஷ்டம் உனக்கு கிடைத்திருக்கிறது. 1000% நீ நினைத்தது எல்லாம் உனக்கு நிறைவேறும். நீ நினைத்ததை நடத்தி கொடுக்க உன் சாயப்பா இருக்கும் பொழுது வீணாக மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. எல்லாம் நமக்கு எதிராகவே நடக்கிறதே, எல்லாமே தவறாகவே நிகழ்கிறதே, நாம் என்ன செய்வது என்று யோசிக்காதே. நான் இருக்கிறேன் குழந்தையே. எப்பொழுதுமே எதை செய்தாலும் நிதானமாக யோசித்து செயல்படு.
எந்த விஷயத்திலும் அவசரப்படாமல் பொறுமையாக இரு. உன்னை விட்டு யார் விலகினாலும், உன்னை யார் வெறுத்தாலும், உன் சாயப்பா உன்னை வெறுக்கவும் மாட்டேன், விலகவும் மாட்டேன். முடிந்ததை நினைத்து நினைத்து வருத்தப்படாதே. வரப்போவதை நினைத்து நினைத்து பயப்படாதே. பொறுமையாக இரு. மனதை நிம்மதியாக வைத்துக் கொண்டிரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்தே தீரும். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நிகழ்வது எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். இதுநாள் வரை யார் உன்னை வெறுத்தார்களோ, யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் உன்னுடைய நம்பிக்கையை கெடுத்தார்களோ, அவர்கள் கண் பார்க்க நீ வளர்ச்சியடைந்து மிக பிரம்மாண்டமாக வளர்ச்சியடைய நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் கண் பார்க்க நீ கோபுரத்தில் உட்கார வைக்கப் போகிறேன். உன் சாய்நாதர். அனைவரும் வியக்கும் வண்ணம் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறப் போகிறாய். கவலைப்படாமல் இரு. நான் இருக்கிறேன். அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன். கோபம் வேண்டாம், வேண்டவே வேண்டாம். உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்கப் போவதும் இல்லை, உன்னை தீண்டப் போவதும் இல்லை. எனவே கலங்காதே. அனைத்தும் உனக்கு எதிராக நடக்கும் அனைத்தும் பொடி பொடியாக போகப் போகிறது. உனது மனம் தெளிவாகும். உன்னுடைய வாழ்க்கை வண்ணமயமாக மாறப்போகிறது. என் பிரியமான குழந்தையான உனக்கு குறைகள் எதுவும் இல்லாமல் நான் உன்னை அருகிலேயே இருந்து பாதுகாப்பேன். எதற்கும் பயப்படாதே. எப்பொழுது நீ என்னிடம் வந்து சரணடைந்தாயோ, நான் தான் முழுவதுமாக என்று என்னை நம்பிக்கொண்டிருக்கிறாயோ, அந்த நிமிடத்திலிருந்து உன்னை நான் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது என் குழந்தையே. நீ என்னுடைய பொக்கிஷம். நான் கண்டெடுத்த பொக்கிஷம் நீ. உனக்கு கஷ்டத்தை கொடுக்க நான் எப்படி விட்டுவிடுவேன்? சிலர் உனக்கு பின்னால் உன்னை பற்றி கேலியாக பேசுவதை கேட்டுவிட்டு வருந்தாதே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. உனக்கு பின்னால் உன்னை துன்புறுத்தி உன்னை காயப்படுத்த வேண்டும், உன் கண்ணீரை வளவழிக்க வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் அவர்கள் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் எதுவுமே முடியாத போதுதான் உன்னை கையில் எடுத்திருக்கிறார்கள். உன்னை காயப்படுத்தி, உன்னை வேதனைப்படுத்தி, உன்னை கண்ணீர் சிந்த வைத்து அவர்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீ கண்ணீர் சிந்தினால், நீ வேதனைப்பட்டால், நீ துன்பப்பட்டால் அவர்கள் ஜெயித்து விடுவார்கள், நீ தோற்று விடுவாய் என்று அர்த்தம். எனவே என்ன நோகடித்தாலும், என்ன மனவேதனைப்படும்படி பேசினாலும் தைரியமாக எதிர்த்து நில். எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார், நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு அவர்களிடம் கூறு. அப்பொழுது நீ ஜெயித்து விடுவாய். உன்னை காயப்படுத்த வேண்டும், உன்னை கண்ணீர் சிந்த வைக்க வேண்டும் என்று எண்ணியவர்கள் நிச்சயமாக தோற்றே போய்விடுவார்கள். இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கப் போவதை, நிகழப்போவதை அவர்கள் நிச்சயமாக பார்ப்பார்கள். பார்த்து வியந்து நிற்கப் போகிறார்கள். இது நடக்கும். நடப்பதை நீயே பார்த்து ஆச்சரியப்படத்தான் போகிறாய். ஓடோடி வந்து உன் சாய் அப்பாவிற்கு நன்றியும் சொல்லப் போகிறாய். என் வார்த்தை மீது நம்பிக்கை வை என் குழந்தையே. நீ என்னுடைய உயரான குழந்தை அல்லவா? நான் கண்டெடுத்த பொக்கிஷம் அல்லவா? உன்னை காயப்படுத்த நான் எப்படி விட்டு விடுவேன் என்று நீ நினைத்தாய்? நீ மட்டும்தான் என்னுடைய உலகம், நீங்கள்தான் அனைத்துமே என்று நீ இருக்கும் பொழுது நீதான் உலகம் என்று நான் இருக்க வேண்டாமா? நான் உன் தகப்பன் அல்லவா? பிள்ளைகளுக்கு என்ன வேண்டும், பிள்ளைக்கு என்ன பிடிக்கும், பிள்ளைக்கு என்ன தேவை என்று அறிந்து செய்தானானே அது தகப்பன், செய்தால்தானே அது தாய். நான் உன்னுடைய தாயாக, தகப்பனாக, அனைத்துமாக இன்று உனக்கு வேண்டியதை, நீ ஆசைப்படுவதை, விருப்பப்படுவதை அனைத்தையும் உனக்கு கொடுக்கவே நானும் ஆசைப்படுகிறேன். உன் முகத்தில் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பார்க்கவே உன் அப்பா ஆசைப்படுவேன். அதுதான் உன் அப்பாவின் ஆசையும் கூட. எனவே என் குழந்தையே, என்ன நடந்தாலும் வேதனை கொள்ளாதே, மன போராட்டம் படாதே, கண்ணீரை மட்டும் வீணடிக்காதே. நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக. பின் ஏன் நீ அழ வேண்டும், வருத்தப்பட வேண்டும்? பொறுமையாக இரு. அனைத்தும் ஒரு நாள் மாறும். உனக்கென்ற ஒரு நேரம் வரும்.
கோடியில் ஒருவருக்கு மட்டுமே இந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும். அது என் பொக்கிஷமான கண்மணிக்கு கிடைத்திருக்கிறது. நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். உன் வாழ்க்கையை சரி செய்யாமல், சீர் செய்யாமல், நற்ற மாற்றங்களை உருவாக்காமல், உனக்கு வழங்காமல் வேறு யாருக்கு நான் வழங்குவேன்? கண்மணியே, இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை என் குழந்தையே. இன்பம் மட்டுமே எவருக்கும் நிரந்தரமாக இருந்து விடுவதும் இல்லை, துன்பம் மட்டுமே நிலையாக இருக்கப் போவதும் இல்லை. மாறி மாறி வந்தால்தான் வாழ்க்கையே சுவாரஸ்யமாக இருக்கும். துன்பத்திற்கு பின் வரும் இன்பமே இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. துன்பம் வந்துவிட்டால் அப்படியே சோர்ந்து உட்கார்ந்திராமல், இன்பம் வந்துவிட்டால் தலைகணம் தலையில் ஏறாமல் பார்த்து கொண்டு இரண்டையும் சரிசமமாக பாரு. உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல திருப்பங்களை நிகழ்த்தும் உன் சாயப்பா உனக்கு அருகிலேயே இருப்பேன். எப்பொழுதும் என் பார்வை உன் மீது எப்பொழுதுமே இருக்கும். எந்த விஷயத்திலும் முழு மனதோடு ஈடுபட முடியவில்லை. எந்த நேரத்திலும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பிரச்சனை முடியும் தருவாயில் அடுத்த பிரச்சனை ஆரம்பமாகிறது. வாழ்க்கையில் நிம்மதி எங்குதான் இருக்கிறது என்று அந்த நிம்மதியை தேடி தேடி அங்கும் எங்கும் அலைந்து கொண்டிருக்கிறாய். சந்தோஷம், அமைதி, ஆனந்தம் என்ற வார்த்தைகளுக்கு என் வாழ்க்கையில் இடமே இல்லாமல் போய்விடுமோ என்றெல்லாம் குழம்பி மனதை போட்டு குழப்பிக் கொண்டு தவித்து கொண்டிருக்கிறாய். இந்த மனநிலையில் நீ இருந்தாலும் கூட சிறிய சிறிய பிரச்சனைகளை, உனக்கு வரும் சின்ன சின்ன பிரச்சனைகளை நீயே ஆராய்ந்து அதை தீர்த்தும் கொண்டுகிறாய். அப்படியே இருந்தாலும் மனதிற்குள் ஒரு விதமான பயம், ஒரு விதமான பதட்டம், ஒரு விதமான தடுமாற்றத்தோடு இருக்கிறாய். சிறு சிறு பிரச்சனைகளை தீர்க்க முடிந்த உன்னால் உனக்கு வரும் தலையாய பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் தவித்து போய்க் கொண்டிருக்கிறாய். உன்னை காப்பாற்றவும் ஆளில்லை, உனக்கு தோள் கொடுக்கவும் ஆளில்லை. நீ கண்ணீர் சிந்தினால் உன் கண்ணீரை துடைக்கவும் ஆளில்லை. அப்படி யாருமே இல்லை என்று நினைக்கும் நீ உன் பிரச்சனையை யாரிடம் சொல்வது? எப்படி அதை தீர்த்து கொள்வது? எப்படி அதிலிருந்து வெளியே வருவது என்று தெரியாமல் குழம்பி போய் தத்தளித்து கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி பல உறவுகள் இருந்தாலும் உனக்கான உண்மையான உறவுகள் என்று யாருமே இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய். உனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் உனக்காக தோள் கொடுக்கவோ உனக்காக கை கொடுக்கவோ யாருமே இல்லை. அதே போல யாராவது வந்து உன்னிடம் ஏதாவது பேசினால் உன் வாய் மட்டுமே பேசுகிறது தவிர உன்னுடைய எண்ணம் வேறு சிந்தனையில் மூழ்கி இருக்கிறது என்பது அனைத்தும் உன் சாயப்பாவுக்கு புரிகிறது என் குழந்தையே. எப்பொழுதுமே எதையெதையோ நினைத்து எதை பற்றியோ சிந்தனையிலேயே இருக்கிறாய். நம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று உனக்கே தெரியாமல் நீ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இன்னும் சரியாக சொல்லப்போனால் திக்கற்ற காடுகளில் திசை தெரியாமல் நிற்பது போல் திக்கற்று நின்று கொண்டிருக்கிறாய். உன்னுடைய அனைத்து வேதனைக்கும் மன போராட்டங்களுக்கும் உன் அப்பாவின் பதில் உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு அமையப் போகிறது. உன் எதிர்காலம் பிரகாசமாக போகிறது. இது நாள் வரை உன் வாழ்வில் நடந்த கசப்பான கடந்த காலத்தை பற்றி நினைக்காதே. சிறப்பான எதிர்காலம் உனக்காக காத்திருக்கும் பொழுது எதற்காக கடந்த காலத்தை பற்றி நினைத்து கொண்டே இருக்கிறாய்? உன் கடினமான காத்திருப்புக்கு நீ விரும்பிய பரிசை நிச்சயமாக உன் சாயப்பா உன்னிடம் வந்து சேர்ப்பேன் குழந்தையே. கலங்காமல் இரு, தைரியமாக இரு. ஒரு மாற்றம் உன் வாழ்வில் நிகழும். வீணாக அனைத்தையும் போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. உன் காத்திருப்புக்கான பலன் இரட்டிப்பாகவே உனக்கு கிடைக்கும். அந்த வேலையை உன் சாயப்பா கையில் எடுத்திருக்கிறேன். இனி எந்த துயரமும் உன் மனதிற்கு வேண்டாம். நீ படும் அத்தனை போராட்டங்களிலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன். சர்வ நிச்சயமாக விடுவிப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். இப்பொழுது குழப்பத்தில் நீ இருக்கிறாய். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் குழந்தையே. நல்ல வழியை, உனக்கான வழியை, உன் வாழ்விற்கு நல்ல வழியை நான் உனக்கு காட்டுவேன். அந்த வழி, அந்த நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. உன் வாழ்வில் என்னுடைய லீலைகள் ஆரம்பமாகும் நேரம் வந்துவிட்டது. அந்த நேரத்திற்காக
காத்திரு. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே என் பிள்ளையே. நடக்காத விஷயத்தையும் நடத்தி காட்டும் மன வலிமை என்னிடம் இருக்கிறது. நான் இருக்க பயமேன் என் குழந்தையே. நீண்ட நேரமாக, நீண்ட காலமாக, நீண்ட நாட்களாக போராடும் ஒரு விஷயம் சந்தோஷமாக முடிவுக்கு வரப்போகிறது. உன் வாழ்வில் திடீரென்று ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. உன் வாழ்வில் பொன்னான நேரத்தை நான் குறித்து விட்டேன். அந்த திட்டத்தை தான் தீட்டிக் கொண்டிருக்கிறேன். அந்த திட்டத்தை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் ஒளியேற்றுவேன். உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறும் அந்த நல்ல தருணத்திற்காகவே நானும் காத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. உன் வாழ்வில் ஒரு திருப்பம் வந்தே தீரும். காரணமில்லாமல் நான் எதையும் கூறமாட்டேன் என்று உனக்கு தெரியும் அல்லவா? காரணத்தோடுதான் என் நாவிலிருந்து வார்த்தைகள் வரும். உன் வாழ்வில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன். என் மீது நம்பிக்கை இருந்தால் பொறுமையோடு காத்திரு. வாழ்வில் நீ நிம்மதியாக இருக்க நான் உனக்காக வழிவகை செய்து கொண்டே இருக்கிறேன். உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்ற நல்ல வழியை தேடிக்கொண்டு இருக்கிறேன். உன் உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றி உன் வாழ்க்கையை சிறப்பிக்கவே நான் காத்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே. நீ தோள் கூட சாய யாருமே இல்லை என்று நினைக்காதே. நீ தோள் சாய, உன் வேதனைகளை பகிர்ந்து கொள்ள, உன்னுடைய வேதனையை கொட்ட உன் சாயப்பா உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் உன் மனக்குழப்பத்தால் தான் அதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியாமல் திக்கு திசை தெரியாமல் தவிப்பது போல் தவிக்கிறாய் குழந்தையே. உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது வீணாக எதற்கு உன் மனதை போட்டு இவ்வளவு ரணப்படுத்தி கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய போராட்ட வாழ்விற்கு ஒரு முடிவு வந்துவிட்டது. உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வந்துவிட்டது. சோதனைகள் அதிகமாக இருந்தால் அதைவிட சந்தோஷம் பெரிய அளவில் வரப்போகிறது என்பதை புரிந்து நடந்து கொள். வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டு உன் மனதை நீயே நோகடிக்காமல், உன்னை சுற்றி இருப்பவர்களையும் நோகடிக்காமல் அமைதியாக இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன்னை தேடி வரும் குழந்தையே. நான் இருக்கிறேன். கவலைப்படாதே. கவலையை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்து விடு. இதுதான் முடிவென்று யார் சொன்னது உன்னிடம்? அனைத்தையும் நான் மாற்றி காட்டுகிறேன் பிள்ளையே. முடிவு என்று நினைத்த ஒன்றை ஆரம்பமாக்கி தொடக்கமாக்க உன் சாயப்பா இருக்கும் பொழுது எதற்காக இதுதான் முடிவென்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய்? நீ என்னிடம் பல நாட்களாக கேட்ட ஒன்றை பரிசாக வரமாக உனக்கு தரவிருக்கிறேன் குழந்தையே. சந்தோஷமாக இரு. நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும் என் கண்மணியே. இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தத்தை தேடிக்கொண்டிருந்தாய் அல்லவா? அதை அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பா உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன். நான் உனக்கு துணையாக பக்க பலமாக உன்னுள்ளேயே இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நீ படும் துன்பத்தையும் வேதனையும் நான் அறிய மாட்டேனா? உன்னை சுற்றி இருக்கும் அந்த இறைவன் சர்வ வல்லமை பெற்ற இறைவனே. நீ கேட்பது பிரார்த்தனையாக வைப்பதை குறைந்த பட்சமாவது உனக்கு வழங்க முடியும், உனக்கு கொடுக்கவும் முடியும். திறக்கவே முடியாத கதவுகளை கூட அந்த இறைவனால் திறந்து காட்ட முடியும் என்ற பட்டியல் நீண்டு கொண்டேதான் இருக்கும். என் அன்பு குழந்தா, மற்றவர்களை பற்றி அதிகமாக நீ தெரிந்து கொள்ளவும் வேண்டாம். உன்னை பற்றி மற்றவர்களிடம் அகிதமாக பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். உன்னுடைய சிக்கலெல்லாம் வெகு சீக்கிரத்தில் பறந்துவிடக்கூடும். நீ கஷ்டப்பட்டு வேதனையோடு வாழ்ந்த அந்த நாட்களெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. வந்தேதான் தீர வேண்டும். நீ நிர்ணயிக்கப்பட்ட காலம் வரை நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். வாழ்ந்தேதான் தீர வேண்டும். அது நாள் வரை உனக்கு வழிகள் இருக்கத்தான் செய்யும். அதைதான் இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். உண்மையாகவும் நம்பிக்கையோடும் அந்த வழிகளோடு போராடினால்தான் நீ அதிலிருந்து மீள முடியும், மீண்டு வர முடியும், நல்வாழ்வை வாழ முடியும்.
யாருமே எனக்கு துணையாக இல்லை, தோள் கொடுப்பார் எவருமே இல்லை என்று நீ புலம்பாதே. சற்று திரும்பிப் பார், உன்னருகில் நான் இருப்பதை உணர்ந்து கொள்வாய். உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உருவாக்குவேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்னை விட்டு விலகிப் போகும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. நிம்மதி என்ற என்னுடைய அன்பையும் அருளையும் ஆசிர்வாதத்தையும் பெறுவதற்கு என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. எப்பொழுதுமே என் பிரியமான கண்மணிக்கு கொடுத்தே தீருவேன். நீ கொடுத்த மரியாதையும் நீ செய்த தானமும் மற்றவர்களுக்கு நீ செய்த துரோகமும் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக உன்னிடம் திரும்பி வந்தே தீரும். அப்படி இருக்கும் பொழுது நீ பொதுவாக செய்வதை விட சிறப்பாக செய்துவிட்டு போகலாமே. உன்னை விழ வைக்கவும் உன் கண்களில் கண்ணீரை விழ வைக்கவும் உன்னை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் கூட உன்னை தடுத்து நிறுத்தி மேல் நிறுத்தி உன்னை வாழ வைக்க உன் சாயப்பா உன்னுடைய தகப்பன் நான் உன்னோடு இருக்கும்போது தேவையில்லாத பயம் உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லைதானே. அளவற்ற கஷ்டத்தை அனுபவிக்கிறேனே என்று கவலைப்படாதே. அளவற்ற சந்தோஷத்தம் உனக்காக காத்திருக்கிறது. அதனால்தான் அளவற்ற கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் இப்பொழுது என்பதை தெளிவாக புரிந்து கொள்.